அடுத்தடுத்ததாக நிறைய சந்தோஷமான விஷயங்களும் ஒரே ஜாலியான விஷயங்களும் அப்படியே பாசமான விஷயங்களுமாக தான் இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ கோமதி பாண்டியன் கிட்ட செம்மையாக கோவப்படுறாங்க. அதாவது என்னென்னா, நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு மட்டு மரியாதை இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை ஒரு கண்டு கூட மாட்டுறீங்க, ஆனால் அவங்க மருமகனை மட்டும் தூக்கி வச்சு பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு. அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பிள்ளையார்பட்டிக்கு போனேன், அப்போ நான் ஃபோட்டோ அனுப்பினேன், அந்த ஃபோட்டோவை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, இப்போ மட்டும் உங்கள் மருமகளுக்கு ரிப்ளை பண்ணலங்கிறதுக்கு எனக்கும் சேர்த்து பேசுங்கிறீங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என் மேலே ஒரு பாசமே இல்லை, இந்த வீட்டில் நான் ஒரு மிதியடி மாதிரி தான் கிடக்கிறேன் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, டோர் மேட் மாதிரி இருக்காது, ஃப்ளோர் மேட் மாதிரி இருக்காதுன்ற அதே விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க பேசுனதுக்கப்புறமா அடியாண்டி இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாண்டியன் வெளில போயிட்டு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறா, ஏதோ சின்ன பொண்ணு, நம்ம ஒரு பாவம், அது யாருமே அதுக்கு மெசேஜ் அனுப்பலன்னு சொன்னிச்சுங்கிறதுக்காக அனுப்ப சொன்னால் அதுக்கு இப்படி இவ்வளோ கோபம் அப்படின்னு யோசிச்சுட்டு பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அங்கே வராரு பழனிவேல் அந்த பக்கமாக நடந்து போகும்பொழுது அவரை நிறுத்தி எவாடா அப்படின்னு கூப்பிட்டு, இந்த ஃபோனில் எப்படி வீடியோ கால் பண்ணுறதுன்னு தெரியுமான்னு கேட்க, தெரியுமே ஏன் அப்படின்னா இல்லை உங்கள் அக்காவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் உள்ளே போய்ட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா, சரின்னு பண்ணி கொடுக்க, நீ கிளம்புடா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு ஃபோன் அப்படின்னா அது தெரியாமல் எதுவும் கால் பண்ணிட்டாரான்னு நினச்சவங்க ஃபோன் அட்டன் பண்ணால் முகத்தை அப்படியே கேமரா முன்னாடி வச்சுருக்காரு. அப்படின்னு பயந்துட்டாங்க. இப்போ கோமதி என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு, இல்லை எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னா, இப்போ தானே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க, அப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்கேங்கிறாங்க. கடுப்படிக்காத, ஏன் இப்படி பண்ணுற, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இன்றைக்கி ஒன்று பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாரியெல்லாம் அழகாக இருக்குன்னு பாராட்டிகிட்டே இருக்க. அப்போ பார்த்தா மீனாவும் ராஜியும் பின்னாடி வந்துட்டாங்க. இவங்க அப்படியே திரும்பி பார்த்து ஐயோ அப்படின்னு ஷாக்காக, யாரங்க அப்படின்னு கேட்டால் மீனாவும் ராஜின்னு ஐயோன்னு ஃபோன் அவர் கட் பண்ணிட்டார். அவர் கட் பண்ணோடனே இவங்க என்னத்தை ஒரே ரொமான்ஸாக என்ன நடக்குதுங்க அப்படின்னா, ஐயோ இல்லை, அந்த மருமகளை வச்சு தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களே, என்ன கண்டுக்கவே மாட்டீங்கன்னு சொன்னேன், அதனால தான் அப்படின்னு இவங்க சமாளிக்கிறாங்க. சரி நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ராஜியும் கதிரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரூமுக்குள்ளார திடீர்னு ராஜிக்கு அந்த டியூஷன் எடுக்கிற அந்த வீட்டோட அக்கா கால் பண்ணுறாங்க. இவங்க ஃபோன் எடுக்க யோசிச்சிட்டே இருக்க, எடுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இவர் வெளில போனார்னு தெரிஞ்சு இவங்க ஃபோன் எடுத்தாங்க. எடுத்தால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வெளில போகிறோம், அதனால் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி வர முடியுமா, இந்த டியூஷனுக்கு வர முடியும்ல அப்படின்னு, வந்துடுறேன்க்கா டியூஷனுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா இவர் கதிர் நிற்கிறார். நீ எப்போ வந்த அப்படின்னா, இப்போ தான் வந்தேன், பேண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். சரி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், டியூஷன் அது இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தே அப்படின்னு கேட்க, இல்லை அப்படிங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நானும் அவளும் சேர்ந்து தான் சின்ன வயசுலேருந்து டியூஷன் போவோம், இந்த கிளாஸ்க்கும் இந்த கோச்சிங் கிளாஸ்க்கும் அப்படி தான் போகிறோம், அங்கே எடுக்கிற மேமும் எங்களுக்கு முன்னாடி எடுத்த மேமும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படி இப்படின்னு எதையோ சமாளிக்கிறாங்க. சரி ஓகேன்னு அவர் போயிடுறாரு. இவர்கிட்ட பேசாமல் அதுக்கு உண்மையாக அவங்க சொல்லிடலாம், இது வேறு பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுது. இதுக்கு நடுவில் இப்போ சரவணனும் தங்கமயிலும் ஒரே சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருக்கு, நான் சமைக்கிறத விட நல்லா இருக்கான்னு அவங்க கேட்க, இந்த கேள்வி ஒரு ட்ரிக் கொஷின் அவர் புரிஞ்சுக்கிட்டு, ஹோட்டல் சாப்பாடு வேறு டேஸ்ட்டு, உன் சாப்பாடு வேறு டேஸ்ட், ரெண்டும் வெவ்வேறுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா அவர் போட்டிருக்க ஷர்ட்டை பற்றி பேச ஆரம்பித்தா, அந்த ஷர்ட் அப்பா வாங்கி கொடுத்தேன்னு ரொம்ப பிடிச்ச ஷர்ட்டுன்னு சொல்ல, அதனால தான் நான் ரொம்ப கம்மியாக போடுவேன்னு சொல்லும் பொழுது, அது ஐயோ இது தெரியாமல் நான் பேக் பண்ணிட்டு வந்துட்டேங்கிறாங்க. அப்படியே தங்கமயில் ரொம்ப நல்லவங்களா சில சமயங்கள்லாம் அப்படியே இருந்துப்பாங்க. உடனே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட அடுத்த பிறந்தநாள் நாங்கள் எப்படி சிறப்பாக கொண்டாட போகிறோம் பாருங்கள், இது வரைக்கும் கொண்டாடி சரி, இனிமேல் சூப்பராக கொண்டாட போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு, இந்த சட்டை ரொம்ப உங்களுக்கு அழகாக இருக்குது, கலர் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த எக்ஸ்ட்ரா சட்னி கொடுக்க வந்த வெயிட்டர் கையில் தெரியாமல் இடிச்சு சட்னி சாம்பார் அவரோட சட்டையில் கொட்டிடுது. செமையாக கொந்தளிச்சு தங்கமயில் அவங்க கூட சண்டைக்கு போய் ஒன்று எங்கள் மாமா வாங்கி கொடுத்த சட்டை அப்படின்லாம் கொந்தளிக்க, விடுப்பா தெரியாதான் நடந்துச்சுன்னு இவர் அனுப்பிட்டார் சரவணன். ஆனாலும் இவங்களுக்கு மனசாரவே இல்லை, சட்டையை கழட்டி கொடுங்க, இந்த சட்டையை முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், இதே சட்டை புதுசாக ஆர்டர் பண்ணலாம், முதல்ல இந்த சட்டையை கொண்டு போய் நான் துவைக்கிறேன் அப்படின்னு துவைக்க போயிட்டுருக்காங்க. டிஷர்ட்டை போட்டு வெளில உட்காந்துருக்கிற சரவணன் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவை கால் பண்ண, அவங்க அப்பா என்னப்பா பண்ணுறா, ஃபோட்டோலாம் பார்த்து நல்லா இருக்குங்கும் போதே இப்படி நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அது பிறந்த நாள் வாங்கி கொடுத்த சட்டை தானே அவர் கேட்டேன்னு, சட்டையில் இப்படி சாம்பார் ஓட்டிடுச்சு, இப்போ கொண்டு போய் திட்டி சண்டை போட்டுட்டு அங்கே துவைச்சிட்டு இருக்கான்னு நினச்சேன், ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு தங்கமயிலுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.